ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தஞ்சை அருகே உள்ள ஆர்சுத்திப்பட்டி திறந்தவெளி நெல் சேமிப்பு குடோனில் நிழலுக்காக ஒதுங்கிய பெண் பணியாளர்கள் மீது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். நெல் மூட்டைகள் விழுந்ததில் நிகழ்விடத்திலேயே சின்ன பொண்ணு என்பவர் மூச்சு திணறி உயிரிழந்ததாகவும் காயமுற்ற மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே தான் நெல் மூட்டைலாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நிழலுக்காக போய் அங்கே உட்காந்துருந்தாங்க மூட்டை ஓரமாக. அப்போ வந்து மூட்டை வந்து சரிஞ்சு அவங்க மேலே விழுந்துருச்சு. அப்போ நாங்களாம் போய் தான் மூட்டையெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு மூச்சு விடாமல். அதுக்கப்புறம் கார் வர சொல்லி அவங்கள நாங்கள் அழைச்சிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லி தான் தெரியும் இன்னொருத்தவங்க உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மூட்டை எடுத்து பார்க்கும்போது அவங்க உள்ளே இறந்துட்டாங்க, ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போயிட்டோம். இறந்தவங்க பேர் வந்து சின்ன பொண்ணு. வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்ல அழைச்சிட்டு போயிருக்காங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் பாதுகாப்பா இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க போடுறது வந்து கீழே வந்து பேஸ்மெண்ட் போடுறது வந்து முறையா இல்லை இங்க. அதனால கரையான் பிடிச்சி மரம்லாம் மக்கி அதனால வந்து மூட்டையெல்லாம் சரிஞ்சு விழுந்துருது. அதனால இன்னும் கொஞ்சம் வந்து அது கீழே வந்து பேஸ்மெண்ட் வந்து கரெக்டா போட்டு அவங்க மூட்டையெல்லாம் அடுக்கியிருந்தாங்கன்னா இது மாதிரி விபத்து ஏற்படாது. அதனால தமிழக அரசு வந்து இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு கொள்முதல் பணி நடைபெற்று வருகிறது. பல்வேறு சேமிப்பு கிடங்குகளில் தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் ஆர்சுத்திப்பட்டு சேமிப்பு கிடங்கில் நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் அந்த நெல்லை அள்ளக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்த சின்ன பொண்ணு என்பவர் நெல் மூட்டை சரிவு ஏற்பட்டு நெல் மூட்டை விழுந்து உயிரிழந்திருக்கின்றார். இது பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த மாதிரியான சேமிப்பு கிடங்குகளை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் தமிழ்நாடு அரசும் தஞ்சை மாவட்ட நிர்வாகமும் அலட்சிய போக்கோடும் அஜாக்கிரதையுடன் செயல்பட்டதனுடைய விளைவாக ஒரு உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது ஏற்புடையதல்ல, கண்டனத்துக்குரியது. இறந்து போயிருக்கக்கூடிய சின்ன பொண்ணு குடும்பத்திற்கு அரசு வேலையும் இறந்து போனவருக்கு 50 லட்சம் இழப்பீடும் அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டுமென தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக வலியுறுத்துகிறோம். அதே போல் அடிபட்டு காயம் ஏற்பட்டு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைப்பட்டு வரக்கூடிய சகுந்தலா என்பவருக்கு உரிய தரமான சிகிச்சையை வழங்கி அவருக்கும் உரிய இழப்பீடை வழங்க தமிழக அரசும் தஞ்சை மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும். இது தமிழக அரசினுடைய தஞ்சை மாவட்ட நிர்வாகத்தினுடைய அலட்சிய போக்கு அஜாக்கிரதையினால ஏற்பட்டு இருக்கக்கூடிய உயிரிழப்பு என்பதை மாநில அரசும் மாவட்ட நிர்வாகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.